ஓகே கைஸ், நம்ம லாஸ்ட் வீடியோல தான் இருக்கிறதுலே எது பெஸ்ட் வேர்ல்ட் கப் அப்படின்னு ஒஸ்ட் டு பெஸ்ட் வர ரேங்க் பண்ணிட்டு இருந்தோம். நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல நிறைய போட்டீங்க, நானும் பார்த்தேன். இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா 2019 வேர்ல்ட் கப்ல உள்ள ரோஹித் சர்மாவோட இன்னிங்ஸை தான் ரேங்க் பண்ண போறோம். ரோஹித் சர்மா மொத்தம் 9 மேட்சஸ் விளையாண்டுருக்கான், 9 இன்னிங்ஸ் விளையாண்டுருக்கான் அந்த வேர்ல்ட் கப்ல. அதுல எது பெஸ்ட் அப்படின்னு 9ல இருந்து 1 வர ரேங்க் பண்ண போறோம். நியாயப்படி சொல்ல போனோம்னா ரோஹித் சர்மா 5 செஞ்சுரி அடிச்சிருக்கான் கரெக்டா. அந்த 5 செஞ்சுரியை நம்ம ரேங்க் பண்ற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கு. ஏன்னா 2019ல ரோஹித் சர்மா பேய் ஃபார்ம்ல இருந்தான். அதனால தான் இந்த வீடியோ நான் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ரோஹித் சர்மா வந்து 5 செஞ்சுரி அடிச்சிருக்கான், மொத்தம் 9 இன்னிங்ஸ் இருந்துச்சு. ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரும் அவன் தான் நினைக்கிறேன் அந்த வேர்ல்ட் கப்ல. எஸ், ஐ திங்க் அவனுக்கு கீழே டேவிட் வார்னர் இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இதை நம்ம ரேங்க் பண்ண போறோம். நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ரோஹித் சர்மாவோட ஃபேவரட் செஞ்சுரி எது அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்களுடைய ரோஹித் சர்மா அந்த வேர்ல்ட் கப்ல அடிச்ச 2019 வேர்ல்ட் கப்ல அடிச்ச 5 செஞ்சுரிஸ்ல விச் ஒன் இஸ் யோர்ஸ், உங்களோட ஃபேவரட்டான வேர்ல்ட் கப் செஞ்சுரி எது அதுல அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ போகலாம். ஃபர்ஸ்ட் எது ரோஹித் சர்மாவோட லீஸ்ட் ஒஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9th நான் ரேங்க் நம்பர் 9ல எது வச்சிருக்கேன்னா அந்த நியூசிலாண்டோட அடிச்ச அந்த ஒரு ரன் தான். 4 பாலுக்கு 1 ரன்னு. கிட்டத்தட்ட எல்லாருமே கோட்டை விட்டானுங்க. இந்த மேட்ச் ஒரு 3 நாள் கிட்ட போச்சு. அப்படிதான் இருந்துச்சு. மழை பெஞ்சு ஏதோ ஒரு மேட்ச் வந்து மழை பெஞ்சு கெடுக்க போகுது அப்படின்னு நினைச்சோம். அது வந்து நமக்கு தான் அப்படின்னு தெரியாம போயிட்டு அந்த மேட்ச்ல அதுதான் நடந்துச்சு. ரோஹித் சர்மா 1 ரன், விராட் கோலி 1 ரன், கேஎல் ராகுல் 1 ரன். கிட்டத்தட்ட யாருமே சரியா இல்ல. ஆனா ஒருத்தர் கையில மேட்ச் இருந்துச்சு, நினைச்சா ஜெயிச்சிருக்கலாம். ஆனா அவரு அதை பண்ணல. நான் அவரை பத்தி பேசினா ஒரு 1/2 மணி நேரம் ஒரு வீடியோ போவோம். அதனால நான் அதை பத்தி பேச விரும்பல. ஸோ இருக்கிறதுல ரோஹித் சர்மா ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னா அந்த மேட்ச்ல தான். நான் ரோஹித் சர்மா அடிப்பான், ஒரு பயங்கரமான ஸ்டார்ட் கொடுப்பான், செஞ்சுரி போடுவான்னு நினைச்சேன். பார்த்தா ரோஹித் சர்மா, கோலி எல்லாம் வரிசையா 1 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டான். இந்தியா அநியாயத்துக்கு மோசமா விளாண்டாருங்க. ஸோ இதுதான் ஒஸ்ட். 9th வச்சிருக்கேன். 8th எது வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் 1 ரன் தான். இது வந்து 4 பாலுக்கு 1 ரன்னா, அது 10 பாலுக்கு 1 ரன் இம்ப்ரூவ்மெண்ட். ஆப்கானிஸ்தானோட அடிச்ச அந்த 1 ரன் தான். இது இந்த மேட்ச்ல யாரு ஹீரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா முகமது ஷமி தான். நம்ம வந்து கம்மி ரன் தான் அடிச்சோம் அந்த மேட்ச்ல. கிட்டத்தட்ட மற்ற எல்லா மேட்ச்லயும் நம்ம பெரிய டீமோடலாம் அசால்ட்டா அடிச்சா, நமக்கு இந்த மேட்ச்ல ஆப்கானிஸ்தானோட கிட்டத்தட்ட 223 ரன் அடிச்சோம். இதுல இருந்து என்ன தெரியுது, ரோஹித் சர்மா அந்த வேர்ல்ட் கப் அடிக்காட்டி ரன் வராது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஏற்கனவே பத்தி பேசின மாதிரி தான். ரோஹித் சர்மா கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு டீம்ல அப்படின்னா எல்லாருமே டீம் ஆஃப் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா விராட் கோலி கேப்டன்சில என்ன நடந்துச்சுன்னா எல்லாருமே இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட விராட் கோலி நான் சொல்லல, கிட்டத்தட்ட கொஞ்சம் வருஷமா இந்தியா வந்துட்டு அந்த 15 to அந்த ஒரு 20 வர இந்தியா வந்து ரொம்ப இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ரோஹித் சர்மா அடிக்கலன்னா அவ்வளவுதான். பாருங்க டீம் வந்து எவ்வளவு வந்துட்டு 223 சம்திங் தான் அடிச்சாங்க. இந்த மேட்சை காப்பாத்தினது வந்து முகமது ஷமி தான். கிட்டத்தட்ட ஜெயிச்சிருப்பாங்க. முகமது ஷமி லாஸ்ட் ஓவர்ல ஹேட்ரிக் எடுத்து எப்படியோ ஜெயிக்க வச்சிருவாங்க, வின் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு ஒஸ்டான இது ரோஹித் சர்மாக்கு. ஸோ இதை 8 வச்சிருக்கேன். நம்பர் 7th எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோஹித் சர்மாவோட 18 ரன் வெஸ்ட் இண்டீஸோட அடிப்பாரு. ஒரு 6 ஒரு 4 அடிப்பாங்க. இந்த மேட்ச்ல யாரெல்லாம் அடிச்சிட்டு இருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா விராட் கோலியும் தோனி அடிப்பாரு. தோனி சமையலோட இருந்த மேட்ச் செமையா இருக்கும். விராட் கோலியும் தோனி மட்டும்தான் அடிப்பாங்க. இந்த மேட்ச்லயும் ஷமி தான் 4 விக்கெட் எடுத்து காப்பாத்தி விட்டுருவாரு. வெஸ்ட் இண்டீஸ் வந்து மோசமான ஃபார்ம்ல தான் இருந்தாங்க. அந்த நியூசிலாந்து மேட்ச் தவிர எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் இண்டீஸ் வேற எந்த மேட்சும் உருப்படியால இல்ல. இந்த நியூசிலாந்து மேட்ச் தான் கார்லோஸ் பிராத்வேட் வந்து 100 அடிப்பான். அந்த மேட்ச் தவிர எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு ஒஸ்டான வேர்ல்ட் கப் தான். அதுக்கப்புறம் 50 ஒரு வேர்ல்ட் கப்ல நம்மளால வெஸ்ட் இண்டீஸை பார்க்கவே முடியல. பட் ரோஹித் சர்மா வந்து 18 தான் அடிச்சிருக்கான். இதை வந்து நான் 7ல வச்சிருக்கேன். நம்பர் 6th எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட அடிச்ச அந்த 57 ரன்ஸ். இது ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. 57 ரன்ஸ் 70 பால் அடிச்சான். 3 4 ஒரு 6. இந்த மேட்சோட ஹீரோ யாருன்னா ஷிகர் தவான் தான். ஷிகர் தவான் கடைசியா விளையாண்ட ஐசிசி ஈவெண்ட் அதுதான். செஞ்சுரியோட போன ஷிகர் தவான் அவ்வளவுதான், ஹாப்பி ரிட்டையர்மெண்ட். அதோட காணாம போயிட்டாரு. ஷிகர் தவானை தூக்கி வெளியே வச்சதுக்கு ஒரு காரணம் கூட எனக்கு தெரியல. இன்னும் ஷிகர் தவானை வெளியே வச்சாங்க, சுமன் கில்ல உள்ள கொண்டு வந்தாங்க. இப்படிதான் நடக்கும் இந்தியால. நல்லா விளையாடலையா அப்படிலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கும், எதுக்கு ஷிகர் தவானை வெளியே வச்சாங்க அப்படி இப்படின்லாம் இருக்கும். எனக்கும் அந்த ரீசனே தெரியல. ஜிம்பாப்வேயோட கடைசியா நான் வந்து ஜிம்பாப்வேயோட ஏதோ ஒரு ஓடிஐ சீரீஸ்ல தான் நான் வந்து பார்த்த ஞாபகம் இருக்கு எனக்கு ஷிகர் தவான். அதுதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஷிகர் தவானை ஓடிஐல பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் சுமன் கில் வந்து அவன் பயங்கரமா, சுமன் கில் ஒன்றும் பேடான பிளேயர்லாம் இல்லை. எதுக்கு எடுத்துட்டு போட்டாங்கன்னு தான் எனக்கு தெரியல. இந்தியாவே எப்பவுமே அப்படிதான் இருக்கு. ஸோ அது வந்து ஷிகர் தவானோட டே. ஷிகர் தவான் மட்டும் இல்லை, விராட் கோலி 82 அடிப்பான், தோனி அடிப்பாரு, எல்லாருமே அடிப்பாங்க. ஹர்திக் பாண்டியா வர்ற எல்லாருமே அந்த மேட்ச் சூப்பராக விளையாடுவாங்க. ரோஹித் சர்மா கொஞ்சம் ஸ்லோவாக தான் விளையாடுவான் அந்த மேட்ச். பட் ஷிகர் தவான் தான் அன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த மூமெண்ட்டும் அதுதான். ஆஸ்திரேலியா திணறுவாங்க புவனேஸ்வர் குமார் பாலுக்கு. இந்தியாஸ் வந்து பக்காவாக வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இன்னிங்ஸை நான் 6th வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம
டாப் 5க்கு போகிறோம், அந்த 5 செஞ்சுரிக்கு போகிறோம். இதுக்கு முன்னாடி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எவனாவது கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருந்தான்னா அவனுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ணி விடுங்க அவனோட வீடியோக்கெல்லாம். என்னோட கண்டென்ட் பிடிச்சதுன்னா லைக் போடுங்க, மறக்காம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, நான் ரெகுலராக வீடியோ போட போறேன், வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், ஸோ இப்போ டாப் 5 போவோம். நம்பர் 5th நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 103 ரன்னு ஸ்ரீலங்காவோட அடிச்சது தான் வச்சிருக்கேன், ரோஹித் சர்மாவோடது. எதுக்கு நான் இதை வந்து 5th வச்சிருக்கேன் அப்படின்னா, சிம்பிளான ரீசன் வந்துட்டு ஸ்ரீலங்கா வந்து நிறைய ரன் அடிப்பாங்க, 260 அடிப்பாங்க. கொஞ்சம் பெருசு தான் ஸ்ரீலங்காக்கு. அந்த வேர்ல்ட் கப்ல ஸ்ரீலங்கா இருந்த ஃபார்முக்கு இதெல்லாம் ரொம்ப அதிகம் தான் இந்தியாவோட அடிச்சது. 260 சம்திங் அடிப்பாங்க. யாரு காரணம்னா ஆஞ்சலோ மேத்யூஸ் வந்து செஞ்சுரி அடிச்சிடும், அதனால 263 வந்துடும். பட் இந்த மேட்ச்ல ரோஹித் சர்மா மட்டும் அடிக்கல, கேஎல் ராகுலும் அடிச்சிருவான். கேஎல் ராகுலும் அடிப்பான். ஆனா இந்த மேட்ச்ல தான் ரோஹித் சர்மாவோட 5th செஞ்சுரி வந்து விழும். 5th செஞ்சுரி கண்டினியூஸா விழும். பேட்டெல்லாம் தூக்கி செலிப்ரேட் பண்ணுவான். அவனோட டாட்டருக்கு வந்து ஏதோ காமிக்கிற மாதிரிலாம் ஏதோ செலிப்ரேட்லாம் பண்ணுவான். அது இந்த மேட்ச் தான் நினைக்கிறேன். எஸ் யா. பட் இந்த மேட்ச்ல வந்து 2 பேருக்கும் பங்கு இருக்கு. கேஎல் ராகுலும் 100 அடிப்பான், ரோஹித் சர்மாவும் செஞ்சுரி போடும். ஸோ அதனால நான் வந்துட்டு இதை வந்து 5th வச்சிருக்கேன். ஏன்னா கேஎல் ராகுலோட சப்போர்ட்டும் இருந்துச்சு. ஸோ அதனால ரோஹித் சர்மாவோட இந்த செஞ்சுரியை நான் 5th வச்சிருக்கேன். நம்பர் 4th எந்த செஞ்சுரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 102 இங்கிலாண்டோட அடிச்ச அந்த செஞ்சுரியை நான் வச்சிருக்கேன். இந்த மேட்ச் வந்து நம்ம தோத்துட்டோம். இந்த மேட்ச்ல தான் இந்தியா வந்து பி மாதிரி ஒரு ஜெர்சி போட்டு வருவானுங்க, ஆரஞ்சும் ஒரு பெட்ரோல் பல்க் ஜெர்சியை வந்து போட்டு வருவானுங்க. நாங்க வந்து இந்த மாதிரி ஜெர்சி போட்டா ஊம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி போட்டு வருவானுங்க. கெவின் பீட்டர்சன் வந்து என்ன சொல்லுவாரு வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி அப்படின்னா, எந்த டீம் வந்து இந்தியாவை குரூப் ஸ்டேஜ்ல தோக்கடிக்குதோ அந்த டீம் தான் வேர்ல்டு கப்பை வின் பண்ண போகுது அப்படின்பாரு. அதுதான் நடந்துச்சு. இங்கிலாந்து தான் நம்மளுக்கு குரூப் ஸ்டேஜ்ல தோக்கடிச்சானுங்க, இங்கிலாந்து தான் வேர்ல்டு கப் ஜெயிச்சானுங்க. கிட்டத்தட்ட நியூசிலாண்டும் ஜெயிச்ச மாதிரி தான், பட் இங்கிலாந்து வின் பண்ணிட்டாங்க. தட்ஸ் இட், தே வான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த மேட்சுக்கு வந்து நம்ம ஏன் தோத்தோம் அப்படின்னா, ரொம்ப ரன் அடிச்சிட்டானுங்க, அதுதான் காரணம். நம்ம பக்கத்துல வந்துட்டோம், 30 ரன் வித்தியாசத்தை தான் நம்ம வந்து தோத்தோம். பெரிய அதிகம் தான் இது. அவனுங்க 330 கிட்ட அடிச்சிட்டாங்க. காரணம் யாருன்னா, அந்த ஜானி பேரிஸ்டோ செஞ்சுரி அடிப்பான். ஜானி பேரிஸ்டோவும் ஜேசன் ராயும் பொழந்துருவானுங்க, திணறுவானுங்க நம்ம பசங்க விக்கெட் எடுக்கிறதுக்கு. சரி, அதுக்கப்புறம் அவனுங்க விக்கெட்டை தூக்கிடலாம் இனிமேல் ஈஸின்னு பார்த்தா ரூட்டும் நிற்பான். பென் ஸ்டோக்ஸ் ஒரு 70 சம்திங் அடிப்பான், 70-80 கிட்ட அடிப்பான். ஸோ பெரிய டோட்டல். அதுக்கப்புறம் நம்ம டீம்ல எல்லாரும் அடிப்பாங்க, விராட் கோலியும் அடிப்பான், ரோஹித் சர்மா அடிப்பாங்க. பட் பத்தலை, ரொம்ப ஃபாஸ்டா விளையாடணும். பட் இது வந்து ஒரு 109 பால்ஸ்க்கு, ஐ திங்க் 109 பால்ஸ்க்கு வந்து ரோஹித் சர்மா வந்து 102 ரன்ஸ் அடிப்பான். இது வந்து ஓரளவு ஒரு டீசென்டான இன்னிங்ஸ். பட் தோத்த மேட்ச்ல வந்து ரோஹித் சர்மா செஞ்சுரி போட்டதுனால நான் இது வந்து 4th வச்சிருக்கேன். ஸ்ரீலங்காவோட எனக்கு இது வந்து ஸ்ரீலங்கன் இன்னிங்ஸோட இது கொஞ்சம் பெட்டரா தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த மேட்ச்ல இவனும் கோலியும் சில பேர் தான் கஷ்டப்பட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க, பட் தோத்துருவாங்க. ஸோ அதனால இதை நான் வந்து 4th வச்சிருக்கேன். ஓகே, டாப் 3க்கு போவோம். ஓகே, மறந்துடாதீங்க, கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க உங்களோட ஃபேவரட் 2 செஞ்சுரி இந்த வேர்ல்ட் கப்ல எது, 1 இது 2 இது ரோஹித் சர்மாவோடது அப்படின்னு இந்த இதில் போடுங்க, கமெண்ட்ல போடுங்க, நான் பார்க்குறேன். ஓகே, நம்பர் 3 எது வச்சிருக்கேன்னா 104 வச்சிருக்கேன். பங்களாதேஷோட அடிச்ச அந்த நாக்கு. இந்த மேட்ச் சூப்பர் மேட்சா இருக்கும். பங்களாதேஷோட அடிச்சது ஓப்பனிங் யாருன்னா கேஎல் ராகுலும் வந்துருவான். கேஎல் ராகுல் ஒரு 77 அடிப்பான். தினேஷ் கார்த்திக் எதுக்கு வேர்ல்ட் கப்ல இருக்கான்னு எனக்கு தெரியவே இல்லை. பண்ட் உட்காந்து ஒரு 48 சம்திங் அடிப்பான், திணறி அடிப்பான். எல்லாரும் பண்ட் அடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது செம ஃபன்னா இருக்கும். ஏன்னா பண்ட் வந்துட்டு உள்ள கொண்டு வருவாங்க, தவானுக்கு பதிலாக அவனை உள்ள கொண்டு வருவாங்க. ஸோ அவன் எப்படி பர்ஃபார்ம் பண்றான் அப்படின்றதுக்காகவே வந்து ரொம்ப கியூரியஸா இருந்து. தவான் போனதுக்கு அப்புறம் கேஎல் ராகுல் ஓப்பனிங் போட்டாங்க. அப்பதான் பண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடான்னு நினைக்கிறேன். விளையாடும் போதே பண்ட் அடிக்கிற ஒவ்வொரு ஷாட்டுக்கும் பயங்கரமா இருக்கும். பட் ரோஹித் சர்மா செம்ம அடி அடிப்பான், 5 6 7 4 கிட்ட அடிப்பான். ரோஹித் சர்மா ஆடுறதே சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் சொல்லிட்டேன், தினேஷ் கார்த்திக் எதுக்கு இந்த ஐசிசி டோர்னமெண்ட் விளையாடுறாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. எந்த மேட்ச் போட்டாலும் அவர் வந்து பேனிக்காய் அவுட் ஆவார். அதாவது சச்சின் வந்து எப்படின்னா 90 வரை ஒரு சச்சின் ஆடுவார், 90க்கு அப்புறம் ஒரு சச்சின் ஆடுவார். அதுக்கு தட்டு சூப்பராக விளையாடுவார் சச்சின். ஒரு 90 வந்ததுக்கு அப்புறம் கையெல்லாம் ஆடும். அதே மாதிரி தான் தினேஷ் கார்த்திக் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஆடுவார். கீப்பிங் நிற்கும் போது அப்படிதான் கை வேர்க்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு. பட்டன்னு வருமா என்னன்னு தெரியல, பாலை பிடிச்சு அப்படியே விட்டுருவாரு. இதுதான் நடக்கும். ஸோ நான் வந்து இதை 3rd வச்சிருக்கேன். இது ஒரு நல்ல செஞ்சுரி தான் சொல்ல போனேன்னா. ரோஹித் சர்மா அடிச்சது வந்து இந்த பங்களாதேஷோட. ரோஹித் சர்மா எப்பவுமே இந்த பங்களாதேஷ்ல வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவான். அதனால இது வந்து நான் 3rd வச்சிருக்கேன். நம்பர் 2 எது வச்சிருக்கேன்னா, சர்ப்ரைசிங்கா இருக்கும் உங்களுக்கு. நான் பாகிஸ்தானோட அடிச்சது நம்பர் 2ல வச்சிட்டேன். நீங்க 1ல கொண்டு வருவேன்னு நினைச்சிருப்பீங்க, நான் 2ல வச்சிருக்கேன். எதுக்கு இதை நம்பர் 2ல வச்சிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச்ல எல்லாருமே நல்லா அடிப்பாங்க. கேஎல் ராகுல் அடிப்பான், விராட் கோலி அடிப்பான், ஹர்திக் பாண்டியா அடிப்பான், தோனி விளையாட மாட்டார் ஒழுங்கா. இந்த மேட்ச்ல வந்து குல்தீப் யாதவ் 2 சூப்பர் விக்கெட் எடுப்பான். பாபர் அசாம் எடுக்கிறதா இருக்கட்டும், ஃபக்கர் ஜமான் எடுக்கிறதா இருக்கட்டும். அவனுக்கு நின்று தான் நம்ம தோத்துருப்பான் எனக்கு தெரிஞ்சு. ஆனா அவனுக்கு அப்படிதான் விளையாண்டுட்டு இருப்பானுங்க 2 பேரும். ஒரு மாதிரி காட்டு பசங்க உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. பட் ரோஹித் அடிச்சது சூப்பரா இருக்கும். முக்கியமா அந்த ஷதாப் கான் 6, இந்த ஷதாப் கான் என்னன்னு தெரியல,
ஃபுல் டாஸா ஒரு பால் போடுவான் சரியா ஷதாப் கான், 6 அடிப்பான் ரோஹித் சர்மா, பார்க்கவே நல்லா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, இதோட நிறைய வாட்டி ஷதாப் கான் ரோஹித் சர்மாக்கு இந்த மாதிரி ஃபுல் டாஸ் பாலை போட்டு நான் 6 அடிச்சு நான் பார்த்துட்டேன். ஏஷியா கப்லையும் நான் பார்த்துட்டேன். எப்பவும் ஷதாப் கான் ரோஹித் சர்மாக்கு அடிக்கிற மாதிரி ஒரு ஃபுல் டாஸ் போடுவா, ரோஹித் சர்மா பலார்னு ஒரு 6 அடிப்பான். இந்த இன்னிங் சூப்பரா இருக்கும். 140 ரன் பார்க்கவே நல்லா இருக்கும், அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. விராட் கோலி வந்து மோசமா அவுட் ஆயிட்டு போவான். முகமது அமீர் ஒரு பால் போடுவான். எனக்கு நல்லாவே தெரியும் முகமது அமீர் வந்து எப்பவுமே விராட் கோலி கொஞ்சம் மிரட்டுவான் பவுலிங்ல. விராட் கோலி கொஞ்சம் லைட்டா பயப்படுவான் முகமது அமீரோட பாலை பார்த்து. ஆனா விக்கெட்டே இல்லாத ஒரு பாலுக்கு அவுட் ஆயிட்டு போவான். ஏன்னா அந்த பேட்டோட சவுண்டு கேட்டு அவன் அவுட் ஆயிட்டு போறான். பேட்ல படலை, எட்ஜ்லாம் பார்ப்பாங்க படலை, பட் விராட் கோலி நடந்து போயிடுவான் ஏதோ ஒரு சவுண்டு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பேட்டோட ஹேண்டிலோட சவுண்ட் கேட்கும்னு சொல்லிட்டு போயிடுவான். பட் ரோஹித் சர்மாவோட நாக்கு வந்து செமையா இருக்கும், சூப்பரா இருக்கும். ரோஹித் சர்மா அடிச்சு அந்த 140 ரன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் டென்ஷன் ஆவான் ரோஹித் சர்மா, கத்துவான். அப்பதான் தெரிஞ்சு ரோஹித் சர்மா 200 எய்ம் பண்ணியிருக்கான் அப்படின்னு. ஏன்னா அந்த மேட்ச் அப்படிதான் விளையாடுவான். நான் உண்மையிலே 200 அடிக்க போறான்னு நினைச்சேன் வேர்ல்ட் கப்ல. ஐயோ அந்த அடி அடிச்சிட்டு இருந்தான் உட்காந்து ரோஹித் சர்மா. அப்பா பயங்கரமா இருந்து, ஓல்ட் ட்ராஃபோர்டே அப்படியே பயங்கர ஹீட்டா இருந்து பாகிஸ்தான் இந்தியா மேட்ச்ல. பட் 140 ரன்ஸ்க்கு சப்பையான ஒரு கேட்சை கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டு போயிடுவான். ஸோ இதை வந்து நான் செகண்ட் வச்சிருக்கேன். லாஸ்டா நம்பர் 1ல எது இருக்கு அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவோட அடிச்சு அந்த 122 ரன்ஸ், 144 பால்ஸ்க்கு 122 ரன்ஸ். ப்ரோ இதை ஏன் ப்ரோ ஃபர்ஸ்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. கரெக்டா? ஏன் நான் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன்னா இந்த மேட்ச்ல ரோஹித் சர்மா அடிக்காட்டி நம்ம தோத்துருப்போம். சிம்பிளானது. ரோஹித் சர்மா வந்து அடிச்ச செஞ்சுரியில திஸ் இஸ் அண்டர் ரேட்டட் செஞ்சுரி. இதுதான் அண்டர் ரேட்டடான செஞ்சுரி ரோஹித் சர்மா கரியர்லேயே. வேணா வேர்ல்ட் கப்லன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா வெறும் 129 சம்திங் தான் சவுத் ஆப்பிரிக்கா அடிப்பாங்க, 127 சம்திங் அடிப்பாங்க. கம்மி ரன் தான். இந்தியாவில் வேறு யாருமே விளாட மாட்டாங்க அந்த மேட்ச் ஒழுங்கா. எல்லாரும் வந்துட்டு அவுட் ஆகிட்டு போறாங்க. விராட் கோலி 18, தவான் 8, கேஎல் ராகுல் ஒரு 26, ஹர்திக் பாண்டியா ஒரு 34, எல்லாரும் வந்து அவுட் ஆகிட்டே போவாங்க. மேட்ச் எப்போ முடியும்னா 47th ஓவரில் தான் முடிப்பாங்க. ஒருவேளை ரோஹித் சர்மா ஏர்லியா அவுட் ஆயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த 122 ரன்ஸ் அப்படியே எடுத்துருங்க. எவன் அடிச்சிருப்பான்? எவனுமே அடிச்சிருக்க மாட்டான். தோனி அடிப்பார் நினைக்கிறீங்க நீ உட்காந்து? அது நடக்காது. எனக்கு நல்லா தெரியும் தோனி அடிக்க மாட்டார். எனக்கு அவர் மேல கான்ஃபிடென்ட் இருக்கு, தோனி அடிக்க மாட்டார். ஸோ அதனால இதை நான் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன். ஒருவேளை மேட்ச் ரன்ஸ் கம்மி தான், நீங்க சொல்லலாம் ப்ரோ ரன் கம்மி தானே ப்ரோ ஈஸியா அடிச்சிருக்காங்க. பட் 47th ஓவரில் முடிச்சிருக்காங்க. வெறும் 4 விக்கெட் தான் போச்சு, அதையே 47th ஓவரில் முடிச்சாங்க. அன்னைக்குன்னு பார்த்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து பவுலிங்லாம் ஒரு மாதிரி பயங்கரமா போட்டுட்டு இருந்தாங்க, ஆளே இல்லாம இருந்தா கூட. ஸோ இது ரொம்ப அண்டர் ரேட்டட் செஞ்சுரினால நான் இதை வந்து ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்கேன். எனக்கு இது ஃபேவரட் செஞ்சுரி அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு இதெல்லாம் ஃபேவரட் இல்லை. எனக்கு இந்த வேர்ல்ட் கப்ல பிடிச்ச செஞ்சுரி என்னன்னா அந்த பாகிஸ்தானோட அடிச்ச செஞ்சுரி தான் எனக்கு பிடிச்சது. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ரேங்கிங். இதை தான் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன். உங்களுக்கு எது ரோஹித் சர்மா அடிச்சது 2 ஃபேவரட் அப்படின்னு போடுங்க, 1 and 2 கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் பாக்குறேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் போடுங்க, உங்க கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. Okay guys, see another video and remember it, always be on top. Cheers.